திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் தொடரும் வாகன விபத்துகளால் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் வாகனங்களின் விபத்தை தடுக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர். நீடாமங்கலம் அருகே உள்ள திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள நார்த்தங்குடி என்ற பகுதியானது பல்வேறு வழித்தடங்களை இணைக்கும் முக்கிய சந்திப்பாக இருந்து வருகிறது. இந்த நார்த்தங்குடி பகுதியினை கடக்கும் போது வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் பல்வேறு விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை எந்தவொரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததால் கடந்த 4 மாதங்களில் மட்டும் 30க்கும் மேற்பட்டோர் நார்த்தங்குடி பகுதியில் வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்ததுடன் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பைபாஸ் போட்ட பிறகு ஆனால் விபத்து தான் உள்ளாவத ஒழிய அடிக்கடி விபத்து தான் ஆகுத ஒழிய ஆனால் ஒரு நல்லதாக நடக்கலை. இது இந்த சாலை போட்டது சாவுக்கு அறிகுறியாகவே இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்காவிட்டால் மிகப்பெரிய மக்களை திரட்டி இந்த பகுதி மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு சாலமர போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிக்கும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். நார்த்தங்குடி பகுதியில் ரவுண்டானா மற்றும் பாதுகாப்பு தடுப்புகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைக்கும் பட்சத்தில் விபத்துகள் தவிர்க்கப்படும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.